சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2024 டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. குருவுடைய கடாட்சியமுடைய ராசி, குருவுடைய தன்மையுடைய ராசி. இந்த குரு கடாட்சியமான ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. குருவுடைய அதிதேவதையான ஒரு நட்சத்திரம், சனி பகவானுடைய அதிதேவதையான நட்சத்திரம், விஷ்ணு பெருமான் சொல்லக்கூடிய புதனுடைய அதிதேவதையான நட்சத்திரம். நீங்க நிறைய டாக்டர் ஆகலாம். சனி பகவான் இருக்கிறதுனால லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம். கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு 2025 சனி பெயர்ச்சி. இந்த 2024 நிறைய தானம் பண்ணியிருப்பீங்க, நிறைய தவம் பண்ணியிருப்பீங்க. இப்படி ஒரு தன்மையும் உண்டு. ஆனால் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சிறு வயசில் கல்யாணம் முடிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு கல்யாணமே டிவைஸாக தான் ஆகும். ஒரு 23, 25, 27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க. காதல் பண்ணிங்கன்னா நிற்காது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாயிடுச்சு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு. பொதுவாக இந்த கும்பராசியில் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கேட்குறது தான் ஒரு புள்ளியாக தான் இருக்கும். படிப்பில், பண்பில் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருந்திருந்தாலும் இனி வருங்காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீன ராசிக்காரங்க தான். ஏன் கேட்டிங்கன்னா 7.5 சனி பகவான் சும்மா கிடையாது. கார், வண்டி, பங்களா பெரிய பெரிய லெவலுக்கு உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும். திடீர்னு சரிஞ்சிடும். அதனால காசு பணத்தை சேர்த்து வைங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழாதீங்க. ஆடம்பரத்தில் வாழ்ந்தீங்கன்னா அகமகிழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை வீணான விரயத்தில் வந்துடும். இந்த 7 வருஷம் சேர்த்து வைங்க. அடுத்த வர ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைங்க. இப்படி யோகத்தன்மை உடையக்கூடிய இந்த மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு. குருவுடைய வீட்டிலே ஆகுறாரு. 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம். 2025, 26, 26 ஒரு பாதி 27 வரைக்கும் நீங்கள் யோகம்தான். காசு நிறையா வரும். விலை உயர்ந்த காரு வாங்கலாம், விலை உயர்ந்த மொபைல் வாங்கலாம், தங்க ஆபரணங்கள் எல்லாம் வாங்கலாம். ஆனால் அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. இந்த மீன ராசி சனி பகவான் இருக்காரு உங்கள் ராசியில். தக்க பலனை உடனே கொடுப்பாரு. எப்படியாவது குறுக்கு வழியில் சம்பாரிச்சிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். தயவுசெய்து போகாதீங்க. விற்காத இடத்த டபுள் டாக்குமெண்ட் போட்டு வித்துடலாம்னு சொல்லக்கூடிய ஏமாத்து குணம் வரும், மாட்டிக்குவீங்க. இப்படி ஏமாற்றக்கூடிய அமைப்பில் காசு பணம் வரும்னு கேட்டால் நீங்கள் தான் முதல்ல மாட்டுவீங்க. தலையிடாதீங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்குன்னு பண்ணக்கூடிய காசு பணத்தை ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த மீன ராசிக்காரங்க ஃபைனான்ஸ்லாம் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு. அற்புதமான நேரம். சனி பகவான் உங்கள் வீட்டில் வராரு. சனியும் செவ்வாயும் ஒரே காரகத்தன்மை, ஒரே குணம். 2 பேருமே தலை வணங்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணணும். குரு பகவான் கடாட்சியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறனால குரு பகவானை ஒரு வழிபாட்டு முறை பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுங்க. வடபழனி முருகனையும் வழிபடுங்க. இப்படி வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை தெளிவாக அமையக்கூடிய நேரம் இந்த 2025. இந்த 24 உங்களுக்கு தொந்தரவு தான். நிறைய விரயம், நிறைய சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத இடையூறுகள். முன்ன பேச மாட்டான், பின்னத்தான் பேசுவான். முதுகு பின்னாடி பேசி இவன் வளர்ந்துட்டானேன்னு சொல்லக்கூடிய ஏக்கங்கள் உடையக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி. எல்லாத்தையும் தவிடுபடியாக்குங்க. இறை வழிபாட்டை பண்ணுங்க. ஆண்டவன் மேலே சிந்தனையை தெளிவு பண்ணுங்க. அற்புதமான நண்பர் கிடைப்பாங்க. பெண்களுக்கு ஆண் நண்பர் கிடைப்பாங்க, ஆணுக்கு பெண் நண்பர் கிடைப்பாங்க. நண்பனா மட்டும் பாவிச்சுக்குங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2025 உங்கள் ஜாதகத்துக்கு உச்ச நிலை வரப்போகுது. மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. அற்புதமாக வாழ போகிறீங்க. நினச்சது நடந்து பிடிச்ச வாழ்க்கையோடு வாழுங்க. காசு பணம் சம்பாரிச்சிங்கன்னா தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க.
4 பேரை நல்லபடியாக வாழ வைங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு வராரு. கர்ம காரியங்களாக செஞ்சுக்கிட்டு வாங்க. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது முடிஞ்சால் காசு கொடுங்க. ஹேண்டிகேப்டாக இருந்தால் அவனுக்கு துணிமணிங்க செருப்புங்க வாங்கி கொடுங்க, வசதி வாய்ப்பு இருந்தால். இப்படி கர்மக்காரங்களை செஞ்சுட்டு வந்தாவே நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். கோடி ரூபாய், லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் போது கொஞ்சமாக தானம் கொடுங்க. தர்மம் பண்ணால் மீன ராசிக்காரன் மாதிரி யோகமான ராசி யாருமே கிடையாது. உங்களுக்கும் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய நேரம் வருது. அரசியலில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசி நேயர்கள் தான் அரசியல் சாம்ராஜ்யத்தை இன்றைக்கி வரக்கூடிய 2026 வரக்கூடிய எலெக்ஷனில் மாற்றம் தரக்கூடிய அமைப்பு உண்டு. குறையில்லாமல் வாழுங்க. தானம், தர்மம், தியானம் பண்ணுங்க. எல்லாம் நிறைவாக அமையட்டும். இந்த 12 ராசிக்காரங்களும் வரக்கூடிய 2025 சொத்து சொகத்தோட, வண்டி வாகனத்தோட, வேலை வாய்ப்புகளோட, கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சு ஆசபாசமாக வளர்த்து அதுங்களுக்கு ஒரு படிப்பு, வேலை, திருமணம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து தடபற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க எம்பெருமான் சனி பரமாத்மாவை பரிபூர்ணமாக வழிபடுங்க. ஏன்னா இந்த 2025க்கு ஆட்ட நாயகன் 3 பேர். சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சியுமே எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுத்து சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரி தேனுகாம்பாளுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடைச்சி, வடபழனி முருகனுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடைக்கணும். சிவாய நம. குறையில்லாமல் வாழுங்க. தானம், தர்மம், தியானம் பண்ணுங்க. எல்லாம் நிறைவாக அமையட்டும். இந்த 12 ராசிக்காரங்களும் வரக்கூடிய 2025 சொத்து சொகத்தோட, வண்டி வாகனத்தோட, வேலை வாய்ப்புகளோட, கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சு ஆசபாசமாக வளர்த்து அதுங்களுக்கு ஒரு படிப்பு, வேலை, திருமணம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து தடபற்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க எம்பெருமான் சனி பரமாத்மாவை பரிபூர்ணமாக வழிபடுங்க. ஏன்னா இந்த 2025க்கு ஆட்ட நாயகன் 3 பேர். சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சியுமே எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுத்து சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரி தேனுகாம்பாளுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடைச்சி, வடபழனி முருகனுடைய அருளாட்சி எல்லாருக்கும் கிடைக்கணும். சிவாய நம.